நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். மாறனுக்கு வந்து பயங்கரமான ஆப்பு ஒண்ணு வச்சுட்டாங்க நம்ம வீரா அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து காலையிலேயே வந்து நம்ம மாறன் இருக்கார்ல, அவர் வந்து குளிச்சு கிளம்பி ரெடியாக வந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது கடைக்கு போகிறதுக்காக வராரு. அந்த நேரத்தில் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு எனக்குள்ள 2 கிண்ணம் மட்டும் இருக்குது. கிண்ணம் வெறும் பிளேட்டு மட்டும் இருக்குது. அதை பார்த்துட்டு ஏய் வீரா என்ன பண்ணுற, ஒழுங்காக பூரியை கொண்டு வா, லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீரா வந்து வராங்க. வீரா வந்தோடனே, "என்னது சாப்பாடா? உனக்கு தான் எல்லாமே ரெடியா இருக்கே. அப்படி இருக்கும்போது எதுக்கு பூரி கேட்டுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் என்னது சாப்பாடு ரெடியாக இருக்கா? 2 கிண்ணம் மட்டும் இருக்குது, ஒரு டம்ளர் இருக்குது. அது இருக்கும்போது எப்படி சாப்பாடு அதில் வைக்க முடியுமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதை திறந்து பாரு, அதுக்குள்ளே தான் உனக்கு சாப்பாடே இருக்குது." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து ஒரு 4 முட்டை இருக்குது ஒரு கிண்ணத்தில். ஒரே ஒரு டம்ளரில் வந்து பிளாக் காஃபி இருக்குது. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. "ஏய் நான் கேட்டது சாப்பாடு கேட்டேன். நீ என்ன சைட் டிஷ்ஷை கொண்டு வந்து வச்சுருக்க, வெறும் முட்டை வச்சுருக்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் காஃபி வந்து நான் குடித்ததே கிடையாது. அது எனக்கு பிடிக்கவும் செய்யாது. அதை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு இதான் சாப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா? சரி சரி, விளாட்றதுக்கெலாம் நேரம் கிடையாது. கடையில் வந்து நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து பண்டல் வேறு நிறைய வர வேண்டியிருக்கு. நான் தான் போய் எல்லாத்தையும் செக் பண்ணணும். டக்குன்னு வந்து சாப்பாடு கொண்டு வா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் நான் விளாடலமாரா, உண்மையை தான் சொல்கிறேன். உனக்கு காலை சாப்பாடே வந்து இந்த 4 முட்டையும் பிளாக் காஃபியும் தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் இதை சாப்பிட்டுட்டு மனுஷன் போய் வேலை செய்ய முடியுமாடி? இதை சாப்பிட்டுட்டு அங்கே போகிறதுக்குள்ளே பசிச்சிரும். இதை சாப்பிட்டெல்லாம் வேலை பார்க்க முடியாது. எனக்கு பூரியை போட்டு கொண்டு வா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்படிலாம் தர முடியாது. உனக்கு இதுதான் சாப்பிடனா சாப்பிடு, இல்லைன்னா கிளம்பு." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன பண்ணுறது, உன்னைய லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்ல, நீ பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நான் தலையாடி தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்படியே காஃபியை மெதுவாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. "இந்தா இந்த முட்டையும் சேர்த்து சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க. "ஏய் நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிடுறாங்க. "நான் பார்ப்பேன், நீ சாப்பிட்ருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து போயிடுறாங்க. வீரா போனவொடனே அங்கிட்டேருந்து வள்ளி வந்து வராங்க. "என்னம்மா அவன் எதுக்கு இப்படி கோவமாக பேசிக்கிட்டு இருக்கான்?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. "அத்தை, அவனுக்கு காலையில் டயட் இருக்கிறதுக்காக அவனுக்கு பார்த்து பார்த்து சமைச்சு வச்சா வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்படி என்னம்மா சமைச்சு வச்ச?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும், "அதான் 4 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், ஒரு பிளாக் காஃபி போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் வந்து அவன் டயட்டில் இருக்கணும். வயசாகிக்கிட்டே போதில்ல, வயசு ஆக ஆக வந்து நம்ம டயட்டில் இருந்தால் தான் நம்ம உடம்பு வந்து நம்ம சொல்கிறத கேட்கும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ அப்படியாம்மா, அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காதேம்மா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து இளவட்ட வயசில் தான் அப்படி செய்யணும். இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து வயசாகிக்கிட்டே போதில்ல, இனிமேல் டயட்டில் இருந்தால் தான் அவன் உடம்ப பார்க்க முடியும். அவனை நம்பி நான் இருக்கோம். அதுக்கடுத்து குழந்தையெல்லாம் வரும். அதுக்கடுத்து வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம்னா அவன் நல்லா இருக்கணும்ல." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாம்மா ஆமாம்." அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து பக்கத்தில் போகிறாங்க. "டேய் என்னடா வாயை ஒரு மாதிரி வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அத்தை, இந்த காப்பியெல்லாம் மனுஷன் குடிப்பானா? இதெல்லாம் குடிக்க முடியலை." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது, பிளாக் காஃபின்னு சொல்லு. ஏன்னா உன் பொண்டாட்டி என்கிட்ட பிளாக் காஃபி தான் சொல்லி அனுப்பி வச்சிருக்கா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "உன்கிட்டையும் சொல்லிட்டாளா?" அப்படின்னு சொன்னோடனே, "ஆமாம் ஆமாம், சரி ஏதோ டயட்டில் இருக்கியாம்ல, எடுத்து சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அத்தை நீ வேறு வந்து கடுப்பு கலப்பாத, பேசாமல் போ அத்தை." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் எனக்கு என்ன, நீ வந்து உன் பொண்டாட்டிகிட்ட அடி வாங்க போகிற, எனக்கு என்ன, நான் போகிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைஸாக அங்கிட்டு நவல்றாங்க. சரி இப்போ வந்து அத்தை போயிடுச்சு, அங்கிட்டு வந்து வீரா போயிட்டா. நம்ம வந்து இந்த பசிக்கு தாங்க முடியாது, நம்ம பூரி எடுத்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி எடுத்து சாப்பிட போகிறாங்க. "ஏய் என்ன பூரியை சாப்பிட்றியா? அங்கே பாரு, உன் பொண்டாட்டி உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க. "என்னது பார்க்குறாளா? அவன் இன்னும் போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு விலாசம் அங்கிட்டு திரும்பி பார்க்காங்க. மாறன் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருந்து வீரா வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. "ஏய் மாறா, சொன்னால் கேட்க மாட்டியா? பூரியில் கையை வைக்க பாரு உன்னைய." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, அந்த பூரி எடுத்து அங்கிட்டு வச்சேன் வீரா, நான் வந்து முட்டையை தான் சாப்பிட்றேன்னு" சொல்லிட்டு வேண்டா வெறுப்பாக வந்து அந்த முட்டையையும் அந்த இதையும் சாப்பிட்டுட்டு வேண்டா வெறுப்பாக எழுந்திரிச்சு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.